மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவானும், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு என்ன செய்வார்கள் என்பதை பற்றி கூறுகிறேன். உங்கள் ராசியில் ராகு பகவான் மிகவும் உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் உடல்நல பிரச்சனைகளையும் அதிகம் தந்து கொண்டிருக்கிறார். இவர்னால் உங்களுக்கு மிகவும் பிரச்சனைகளே அதிகம். ராகு பகவான் இனியும் உங்களுக்கு 7-8 மாதங்கள் இவர் இந்த ராசியில் இருப்பதால் சிறு சிரமங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு அவ்வளவு நல்லது அல்ல. இவர் உங்களுக்கு ஒரு வகையில் விரோதங்கள், வீடு, வாசல், வாகனம் இவற்றால் உங்களுக்கு செலவுகளும் கஷ்டங்களும் நடக்கும். இவர் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை, உங்கள் மனைவி, வெளிவட்டார நண்பர்கள் இவர்களுடன் வாக்குவாதங்கள் அதிகம் இருக்கலாம். குரு பகவான் அந்த இடத்தை பார்ப்பதால் ஓரளவுக்கு இவர்களை எல்லாம் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். அடுத்து செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் இது ஓரளவுக்கு தொழில் விஷயங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்லதுதான், இருந்தாலும் பலன்கள் அதிகம் இருக்காது. ஒரு தொழில் சற்று மந்தமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்ப்பதால் அங்கு குரு பார்வை இருப்பதால் தொழிலில் லாபங்களும் கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல பலன்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு தருகிறார். அவருடைய கெடுபலன்களை குரு பகவான் சமாளித்து தருவார். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு இவர் நல்ல பலன்களையே வழங்குவார். சுக்கிரன் 3ஆம் இடம் பலனும் 8ஆம் இட பலனும் உங்களுக்கு நல்ல பலன்களை, இவங்க உங்களுக்கு சகோதர வகையில் நல்ல பலன்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு தருவார். சுக்கிரன் 8ஆம் இடமிருந்து உங்களுக்கு சுகம், தன லாபம், பொருள் வரவு இவற்றையெல்லாம் நல்லபடி உங்கள் ராசிக்கு நல்லதே சுக்கிரன் செய்வார் இந்த வாரம் முழுவதும். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமாக புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்லதுதான். இவர் உங்களுக்கு மிக எல்லா பலன்களும் நல்ல பலன்களை தருவார். 7ஆம் இட பலனும் 4ஆம் இட பலனும் உங்களுக்கு புதன் பகவானால் ஓரளவுக்கு உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். 4ஆம் இடத்தில் பலன் புதன், அதாவது வீடு, வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் இருக்கும். 7ஆம் இட பலன் உங்களுக்கு மிக நல்லதாக இருப்பதால் இவற்றை எல்லாம் நீங்கள் குரு பகவான் அங்கு பார்ப்பதால் நீங்கள் இவற்றை சமாளித்துக் கொள்வீர்கள். மொத்தத்தில் புதன் பகவான் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதே அதிகம் செய்வார். உங்களுக்கு 5ஆம் இட அதிபதி சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் அமர்கிறார். இவர் 7ஆம் இடம், 8ஆம் இடம் சஞ்சாரம் இந்த வாரம் செய்வார். 9ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வார். 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல பலனை தருவார். 7ஆம் இடத்திலும் நல்ல பலன்களையே வழங்குகிறார். 8ஆம் இட சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து இவரும் கெடுபலன்கள். சந்திரனால் உங்களுக்கு இந்த வாரம் அதிக கெடுபலன்கள் ஏதும் இல்லை. ஓரளவுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நன்மையே தருவார். சூரிய பகவான் உங்களுக்கு சூரியன் 6ஆம் இட அதிபதி, இவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்ல பலன் இல்லை. இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் 7ஆம் இட பலனான உங்கள் வீட்டில் சில உங்கள் மனைவியுடன் சிறிது சங்கடங்களும் வாக்குவாதங்களும் இருக்கலாம். வெளிவட்டார நண்பர்களுடனும் சிறிது ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களை 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வர இருக்கும் துன்பங்களை ஓரளவுக்கு சமாளிக்க உதவுவார். அடுத்து உங்கள் ராசிக்கு கேது பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இவர் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரமாட்டார். 7ஆம் இடத்தில் கேது இருப்பது நல்லது அல்ல. இந்த 7ஆம் இட பலன் என்பது உங்களுக்கு நண்பர்கள், மனைவி இவர்களை பற்றி சொல்லும் இடம். இது உங்களுக்கு சிறிது சங்கடமான விஷயங்களை தான் தரும். குரு பகவான் அந்த இடத்தை பார்ப்பதால் நீங்கள் இதையெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்வீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு, அதாவது 10ஆம் அதிபதி, ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள், 3ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்ல பலன் அல்ல. இவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பது ஓரளவுக்கு அது நல்ல பலனே, 7ஆம் இடத்துக்கு நல்ல பலனை செய்வார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை பதிவதால் உங்கள் தந்தையாருக்கு இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் ஓரளவு சமாளித்துக் கொள்வீர்கள். இவர் குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பது உங்கள் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் இங்கு நடக்க இருக்கும் தொல்லைகள் யாவும் உங்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குவார். அடுத்து இவர் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம்
5ஆம் இடத்தை பார்ப்பது. இது குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு மிக லாபங்களும் எந்த தொல்லைகளும் மூத்த சகோதரத்தால் உங்களுக்கு நன்மைகளும் அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மைகளும் கெடுதல்களும் இரண்டும் சமமாகவே இருக்கிறது. இவற்றை நீங்கள் கோவிலுக்கு சென்று நவகிரக வழிபாடுகளை, தெய்வங்களை, தட்சிணாமூர்த்தி கடவுளை வேண்டி வணங்க உங்களுக்கு நடக்க இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் தட்சிணாமூர்த்தி மூலம் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். அடுத்து சுபம்.